ஸோ டுடே இம்பார்ட்டன்ட் வெர்ஷன் அனாலிசிஸ்லாம் அப்டேட்டடாக பார்த்து ஆரம்பிச்சிடலாம். ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு தமிழ் கோர்ஸோடு ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஒவ்வொரு வழியும் ஒவ்வொரு பாடத்தை தரும், ஒவ்வொரு பாடமும் ஒரு மாற்றத்தை தரும். பை டைம் ஐஏஎஸ் அகாடமி. ஸோ ஆல்ரெடி நம்ம வந்துட்டு ஃபர்ஸ்ட் பார்ட் வந்துட்டு அப்லோட் பண்ணியிருந்தோம். ஸோ இது வந்துட்டு செகண்ட் பார்ட் ஆஃப் யூனியன் மினிஸ்டர். ஸோ இந்த செகண்ட் பார்ட்ல பெண்டிங் இருக்கிற யூனியன் மினிஸ்டர்ஸ் வந்துட்டு பார்த்துடலாம். ஸோ அதுக்கு முன்னாடி ஒன்ஸ் வந்துட்டு நீங்க ரீட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நான் ஒரு கொஸ்டின் வந்துட்டு கேட்குறேன். ஸோ அதோட மினிஸ்டர் யாருன்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் யாருங்கிறத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஸோ இன்னைக்குத்தோட ஃபர்ஸ்ட் யாரு அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ட்ரைபல் அஃபேர்ஸ். மினிஸ்ட்ரி ஆஃப் ட்ரைபல் அஃபேர்ஸோட யூனியன் மினிஸ்டர் யாரு? ஸ்ரீ ஜூயல் ஓரம். ஓகேங்களா? ஸோ அவர் தான் வந்துட்டு மினிஸ்ட்ரி ஆஃப் ட்ரைபல் அஃபேர்ஸோட யூனியன் மினிஸ்டர். நெக்ஸ்ட் வந்துட்டு கிரிராஜ் சிங். ஸோ கிரிராஜ் சிங் வந்துட்டு என்ன யூனியன் மினிஸ்டர்? மினிஸ்டர் ஆஃப் டெக்ஸ்டைல்ஸோட யூனியன் மினிஸ்டர் தான் கிரிராஜ் சிங். ஸோ அடுத்து வந்துட்டு இவருக்கு வந்துட்டு 3 வந்துட்டு டெசிக்னேஷன் வந்துட்டு அலோகேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த 3 டெசிக்னேஷனும் என்னென்னு பார்த்துடலாம். மினிஸ்டர் ஆஃப் ரயில்வேஸ், மினிஸ்ட்ரி ஆஃப் இன்ஃபர்மேஷன் அண்ட் ப்ராட்காஸ்டிங், மினிஸ்ட்ரி ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. ஸோ இதுதான் வந்துட்டு இவரோட 3 டெசிக்னேஷன். யாருக்கு? ஸ்ரீ அஸ்வினி வைஷ்ணவ் அவருக்கு வந்துட்டு அப்ரூவல் வந்துட்டு பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ மினிஸ்ட்ரி ஆஃப் ரயில்வேஸ், மினிஸ்ட்ரி ஆஃப் இன்ஃபர்மேஷன் அண்ட் ப்ராட்காஸ்டிங், மினிஸ்ட்ரி ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. ஸோ இதோட 3ஓட யூனியன் மினிஸ்டர் யாரு அப்படின்னா அஸ்வினி வைஷ்ணவ் தான் இந்த 3ஓட யூனியன் மினிஸ்டர். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு யாரு அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் கம்யூனிகேஷன்ஸ் பிளஸ் வந்துட்டு மினிஸ்ட்ரி ஆஃப் டெவலப்மெண்ட் ஆஃப் நார்த் ஈஸ்ட் டிசைன். ஸோ இந்த நார்த் ஈஸ்ட் டிசைனோட யூனியன் மினிஸ்டர் யாரு அப்படின்னா ஜோதி ஆத்யா எம் சிந்தியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ ஜோதி ஆத்யா எம் சிந்தியா வந்துட்டு ப்ரீவியஸா சிவில் ஏவியேஷன் மினிஸ்டரா இருந்தாங்க. ஸோ இப்போ வந்துட்டு என்ன யூனியன் மினிஸ்டரா இருக்காங்க அப்படின்னா யூனியன் மினிஸ்டர் ஆஃப் கம்யூனிகேஷன் அண்ட் மினிஸ்ட்ரி ஆஃப் டெவலப்மெண்ட் ஆஃப் நார்த் ஈஸ்ட் டிசைனுக்கு வந்துட்டு யூனியன் மினிஸ்டரா இருக்காங்க. ஸோ அடுத்து வந்துட்டு மினிஸ்ட்ரி ஆஃப் என்விரான்மெண்ட், ஃபாரஸ்ட், கிளைமேட் சேஞ்சோட யூனியன் மினிஸ்டர் யாரு அப்படின்னா பூபேந்திர யாதவ் தான் மினிஸ்ட்ரி ஆஃப் என்விரான்மெண்ட், ஃபாரஸ்ட், கிளைமேட் சேஞ்சோட யூனியன் மினிஸ்டர். ஓகேங்களா? அவர் பேர் என்ன? ஸ்ரீ பூபேந்திர யாதவ். ஓகேங்களா? ஸோ அடுத்து வந்துட்டு மினிஸ்ட்ரி ஆஃப் கல்ச்சரல் அண்ட் மினிஸ்ட்ரி ஆஃப் டூரிசமோட யூனியன் மினிஸ்டர் யாரு அப்படின்னா ஸ்ரீ கஜேந்திர சிங் ஷேக்வாட் தான் வந்துட்டு மினிஸ்ட்ரி ஆஃப் கல்ச்சரல் அண்ட் மினிஸ்ட்ரி ஆஃப் டூரிசமோட யூனியன் மினிஸ்டர். ஓகேங்களா? ஸோ இப்போ வரைக்கும் யார் யார் பார்த்துருக்கோம்? ஜூயல் ஓரம். ஜூயல் ஓரம் யாரு? மினிஸ்ட்ரி ஆஃப் ட்ரைபல் அஃபேர்ஸ். அடுத்து வந்துட்டு கிரிராஜ் சிங் யாரு? மினிஸ்ட்ரி ஆஃப் டெக்ஸ்டைல் மினிஸ்டர். ஸோ இப்படியும் படிச்சுக்கலாம், அப்படியும் படிச்சுக்கலாம். மினிஸ்டர் ஆஃப் ட்ரைபல் அஃபேர்ஸ் யாருன்னு கேட்டாங்கன்னா ஜூயல் ஓரம். மினிஸ்டர் ஆஃப் டெக்ஸ்டைல்ஸ் யாருன்னு கேட்டாங்கன்னா கிரிராஜ் சிங். ஸோ அஸ்வினி வைஷ்ணவுக்கு 3 வந்துட்டு டெசிக்னேஷன் அலோகேட் பண்ணியிருக்காங்க. அந்த 3 என்னென்ன அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ரயில்வேஸ், மினிஸ்ட்ரி ஆஃப் இன்ஃபர்மேஷன் அண்ட் ப்ராட்காஸ்டிங், மினிஸ்ட்ரி ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. ஓகேங்களா? ஸோ அடுத்து வந்துட்டு என்ன மினிஸ்டர் அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் கம்யூனிகேஷன் அண்ட் மினிஸ்ட்ரி ஆஃப் டெவலப்மெண்ட் ஆஃப் நார்த் ஈஸ்டர்ன் டிசைனுக்கு வந்துட்டு யார் யூனியன் மினிஸ்டர்னா ஜோதி ஆத்யா எம் சிந்தியா. ஓகேங்களா? ஸோ அடுத்து வந்துட்டு என்ன யூனியன் மினிஸ்டர்னா பூபேந்திர யாதவ், ஸ்ரீ பூபேந்திர யாதவ். அவர் வந்துட்டு எதுக்கான யூனியன் மினிஸ்டர்? மினிஸ்ட்ரி ஆஃப் என்விரான்மெண்ட், ஃபாரஸ்ட் அண்ட் கிளைமேட் சேஞ்சோட யூனியன் மினிஸ்டர். அடுத்து மினிஸ்ட்ரி ஆஃப் கல்ச்சர் அண்ட் மினிஸ்ட்ரி ஆஃப் டூரிசம்க்கு யாரு? ஸ்ரீ கஜேந்திர சிங் ஷேக்வாட். ஓகேங்களா? ஸோ கல்ச்சரல் அண்ட் டூரிசம்க்கு யாரு? ஸ்ரீ கஜேந்திர சிங் ஷேக்வாட். ஸோ இப்போ வரைக்கும் நடத்தினதுல ஸோ டோட்டலா வந்துட்டு 23 வந்துட்டு யூனியன் மினிஸ்டர் நடந்திருக்கோம். கொஞ்சம் வந்துட்டு கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி தான் இருக்கும். ஸோ கொஞ்சம் வந்துட்டு நம்ம ஹிண்ட் வச்சு ஸோ அதுக்கு வந்துட்டு நம்ம அண்டர்ஸ்டாண்டபிளா இருக்கிற மாதிரி வந்துட்டு நம்மளோட ஹிண்ட்ல வந்துட்டு படிச்சோம் அப்படின்னா அது வந்துட்டு அண்டர்ஸ்டாண்டபிளா இருக்கும். ஓகேங்களா? இல்ல மெமரைஸ் பண்ணோம் அப்படின்னு நினைச்சு படிச்சோம் அப்படின்னா அது வந்துட்டு எப்படி இருக்கும்னா ஸோ ஏனோ தானோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம படிக்கிறோம். ஓகே, மகப் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ மகப் பண்ணாம ஒரு ஹிண்ட். ஓகே, ஆல்ரெடி வந்து ஜோதி ஆதித்ய சிந்தியா ஸோ சிவில் ஏவியேஷன் சிசி அப்படின்னா என்ன, இப்ப கம்யூனிகேஷன்ல இருக்காங்க அப்படின்னு கொஞ்சம் வந்துட்டு ஹிண்ட் வச்சு படிச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ அடுத்து வந்துட்டு யாரு அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் உமன் அண்ட் சைல்ட் டெவலப்மெண்ட். யாரு? உமன்னாவே என்ன? அன்னபூர்ணா தேவி. ஓகேங்களா? உமன்னாவே என்ன ஞாபகம் வச்சுக்கோங்க, எப்பவுமே சாப்பாடு தான் வந்துட்டு நம்மளுக்கு ஞாபகம் வரும். ஸோ அன்னம் அப்படிங்கறது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ மினிஸ்ட்ரி ஆஃப் உமன் அண்ட் சைல்ட் டெவலப்மெண்ட் யாரு? அன்னபூர்ணா தேவி. அவங்க தான் வந்துட்டு யூனியன் மினிஸ்டர். அடுத்து வந்துட்டு மினிஸ்ட்ரி ஆஃப் பார்லிமெண்ட் அஃபேர்ஸ் அண்ட் மினிஸ்ட்ரி ஆஃப் மைனாரிட்டி அஃபேர்ஸ். ஸோ அதோட மினிஸ்டர் யாரு? ஸ்ரீ கிரண் ரிஜிஜு. ஓகேங்களா?
ஸோ மினிஸ்ட்ரி ஆஃப் பார்லிமெண்ட்ரி அஃபேர்ஸ் அண்ட் மினிஸ்ட்ரி ஆஃப் மைனாரிட்டி அஃபேர்ஸ் யாரு? ஸ்ரீ கிரண் ரிஜிஜு. ஓகேங்களா? ஸோ அடுத்து வந்துட்டு யூனியன் மினிஸ்டர் யாரு அப்படின்னா ஹர்தீப் சிங் பூரி. ஸோ அந்த ஸ்ரீ ஹர்தீப் சிங் பூரி யார் என்ன டெசிக்னேஷன் அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் பெட்ரோலியம் அண்ட் நேச்சுரல் கேஸ். ஸோ இதுதான் அவரோட டெசிக்னேஷன். மினிஸ்ட்ரி ஆஃப் பெட்ரோலியம் அண்ட் நேச்சுரல் கேஸோட யூனியன் மினிஸ்டர் யாருன்னா ஸ்ரீ ஹர்தீப் சிங் பூரி. ஓகேங்களா? ஸோ அடுத்து வந்துட்டு மினிஸ்ட்ரி ஆஃப் லேபர் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் மினிஸ்ட்ரி ஆஃப் யூத் அஃபேர்ஸ் அண்ட் ஸ்போர்ட்ஸ் அதோட யூனியன் மினிஸ்டர் யாரு அப்படின்னா மன்சுக் மண்டாவியா. ஸோ அவர் தான் வந்துட்டு இதோட யூனியன் மினிஸ்டர். ஓகேங்களா? மினிஸ்ட்ரி ஆஃப் லேபர் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் அஃபேர்ஸ் அண்ட் மினிஸ்ட்ரி ஆஃப் யூத் அஃபேர்ஸ் அண்ட் ஸ்போர்ட்ஸோட யூனியன் மினிஸ்டர் யாரு அப்படின்னா மன்சுக் மண்டாவியா. ஓகேங்களா? ஸோ லேபர் பிளஸ் வந்துட்டு யூத். ஓகேங்களா? ஸோ ரெண்டுக்கும் வந்துட்டு யூனியன் மினிஸ்டர் யாரு அப்படின்னா மன்சுக் மண்டாவியா. ஸோ அடுத்து வந்துட்டு மினிஸ்ட்ரி ஆஃப் கோல் அண்ட் மினிஸ்ட்ரி ஆஃப் மைன்ஸோட யூனியன் மினிஸ்டர் யாரு அப்படின்னா கிஷான் ரெட்டி. ஓகேங்களா? ஸோ இதுக்கு முன்னாடி கேல வந்துட்டு ஸ்டார்ட் ஆகுற மாதிரி யாரோ ஒருத்தர் பார்த்தோமே. ஸோ அந்த மாதிரி வந்து லிங்க் பண்ணிக்கிறேன். ஓகே, கிரண் ரிஜிஜு. ஸோ அவர் தான் வந்துட்டு கேல ஸ்டார்ட் ஆகுது. இப்போ வந்துட்டு யாரு? கிஷான் ரெட்டி. ஓகேங்களா? ஸோ ரெண்டு பேரும் வந்துட்டு கேல ஸ்டார்ட் ஆங்க. கிரண் ரிஜிஜு வந்துட்டு எதுக்கு யூனியன் மினிஸ்டரா இருக்காருன்னு பார்த்தோம். மினிஸ்ட்ரி ஆஃப் பார்லிமெண்ட்ரி அஃபேர்ஸ் அண்ட் மினிஸ்ட்ரி ஆஃப் மைனாரிட்டி அஃபேர்ஸ். ஸோ கிஷான் ரெட்டி எதுக்கு? மினிஸ்ட்ரி ஆஃப் கோல் அண்ட் மினிஸ்ட்ரி ஆஃப் மைன்ஸ். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ரிலேட் பண்ணி படிச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபுட் ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரி இதுக்கு முன்னாடி நம்ம ஃபுட்டுக்குன்னு சொல்லிட்டு ஒன்று பார்த்தோமே. ஃபுட்டு பிடிஎஸ்ன்னு சொல்லிட்டு ஒன்று பார்த்தோமே. அது என்ன அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் கன்சியூமர் அஃபேர்ஸ் ஃபுட் அண்ட் பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன். ஓகேங்களா? ஸோ அவர் யாரு? பிரகலாத் ஜோஷி. ஸோ அவர் வந்துட்டு எதுக்கு இன்னொரு மினிஸ்டர்? மினிஸ்ட்ரி ஆஃப் நியூ அண்ட் ரினியூவல் மினிஸ்டரும் அவர் தான். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்துட்டு பார்க்கறது மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபுட் ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரீஸ். அவர் யாரு? ஸ்ரீராக் பஸ்வான். ஓகேங்களா? ஸோ அவர் தான் வந்துட்டு ஃபுட் ப்ராசஸிங் வேற, ஃபுட் அண்ட் பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் மினிஸ்டர் வேற. ஓகேங்களா? ரெண்டையும் கன்ஃபியூஷன் பண்ணிக்காதுங்க. ஸோ அடுத்து வந்துட்டு ஜல் சக்தி மினிஸ்டர். மினிஸ்ட்ரி ஆஃப் ஜல் சக்தி. ஜல்னா என்ன? வாட்டருக்காக இருக்கிற யூனியன் மினிஸ்டர். ஸோ இவர் யாரு அப்படின்னா ஸ்ரீஆர் பட்டேல். ஸோ அவர் தான் வந்துட்டு ஜல் சக்தியோட மினிஸ்டர். ஓகேங்களா? இப்போ வரைக்கும் இருக்கிறத ஒன்ஸ் நம்ம ரீட் அவுட் பண்ணிட்டு ஃபுல்லா ஒரு டைம் நம்ம ரீட் அவுட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்துட்டு எது வரைக்கும் பார்த்தோம்? லாஸ்டா வந்துட்டு மினிஸ்ட்ரி ஆஃப் என்வரான்மெண்ட் அண்ட் கிளைமேட் சேஞ்ச். ஸோ அதோட ஃபாரஸ்ட் அண்ட் கிளைமேட் சேஞ்சோட யூனியன் மினிஸ்டர் யாரு அப்படின்னா பூபேந்திர யாதவ். ஸோ அவர் தான் வந்துட்டு மினிஸ்டர் ஆஃப் என்வரான்மெண்ட், ஃபாரஸ்ட் அண்ட் கிளைமேட் சேஞ்சோட யூனியன் மினிஸ்டர். அடுத்து வந்துட்டு மினிஸ்ட்ரி ஆஃப் கல்ச்சரல் அண்ட் மினிஸ்ட்ரி ஆஃப் டூரிசமோட யூனியன் மினிஸ்டர் யாரு அப்படின்னா ஸ்ரீ கஜேந்திர சிங் ஷேக்வார் தான் அதோட மினிஸ்ட்ரி ஆஃப் கல்ச்சரல் அண்ட் மினிஸ்ட்ரி ஆஃப் டூரிசமோட யூனியன் மினிஸ்டர். அன்னபூர்ணா தேவி. ஸோ அன்னபூர்ணா தேவி ஆல்ரெடி நம்ம பார்த்தோமே. அன்னம்னாவே உமன் தான். ஸோ மினிஸ்ட்ரி ஆஃப் உமன் அண்ட் சைல்டு டெவலப்மெண்டோட யூனியன் மினிஸ்டர் அன்னபூர்ணா தேவி. ஸோ அடுத்து வந்துட்டு மினிஸ்டர் ஆஃப் கிரண் ரிஜிஜு. அப்படின்னா நம்ம கேல ஸ்டார்ட் ஆகிற மாதிரி இன்னொன்று பார்த்தோமே அப்படின்னா கிஷன் ரெட்டி. ஸோ கிஷன் ரெட்டி எதுக்கு? மினிஸ்டர் ஆஃப் கோல் அண்ட் மைன்ஸ்க்கும். ஸோ கிரண் ரிஜிஜு இப்போ பார்க்குறமே அப்படின்னா அவர் யாரு? மினிஸ்டர் ஆஃப் பார்லிமெண்ட் அஃபேர்ஸ் அண்ட் மினிஸ்டர் ஆஃப் மைனாரிட்டி அஃபேர்ஸ். ஓகேங்களா? ஸோ அடுத்து வந்துட்டு ஸ்ரீ ஹர்தீப் சிங் பூரி. ஸோ ஹர்தீப் சிங் பூரி. ஸோ இவரோட யூனியன் மினிஸ்டர் யாரு அப்படின்னா பெட்ரோலியம் அண்ட் நேச்சுரல் கேஸ். ஓகேங்களா? லேபர்னு இருக்கு அப்படின்னா யூத்து வருவாங்களே. யூத்து பிளஸ் லேபர்னு வந்தாவே யாரு? நம்மளோட மன்சுக் மண்டாவியா. ஓகேங்களா? ஸோ மினிஸ்ட்ரி ஆஃப் லேபர் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் மினிஸ்ட்ரி ஆஃப் யூத் அஃபேர்ஸ் அண்ட் ஸ்போர்ட்ஸுக்கு யாரு? மன்சுக் மண்டாவியா. ஸோ அடுத்து வந்துட்டு மினிஸ்ட்ரி ஆஃப் கோல் அண்ட் மினிஸ்ட்ரி ஆஃப் மைன்ஸ்னு இருக்கு. ஸோ மினிஸ்ட்ரி ஆஃப் கோல் ஆல்ரெடி நம்ம பார்த்தோம். கேன்னு ஆரம்பிக்கும்னு சொல்லிட்டு கிஷான் ரெட்டி. அடுத்து வந்துட்டு ஃபுட் ப்ராசஸிங். இதுக்கு முன்னாடி ஃபுட் ப்ராசஸிங் பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷனும் பார்த்தோமே. ஸோ அது என்ன? ஓகே, அது பிரகலாத் ஜோஷி. இது வந்துட்டு ஃபுட் ப்ராசஸிங். அதாவது மேலே பார்த்தது ஃபுட் அண்ட் பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் பிடிஎஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ அது வந்துட்டு பிரகலாத் ஜோஷி. ஸோ இது வந்துட்டு ஃபுட் ப்ராசஸ் ஆகுது. ஸோ அப்படின்னா என்ன? ஸ்ரீராக் பஸ்வான். ஓகேங்களா? ஸோ அடுத்து வந்துட்டு மினிஸ்ட்ரி ஆஃப் ஜல் சக்தி. மினிஸ்ட்ரி ஆஃப் ஜல் சக்தி யாரு? ஸோ சிஆர் பட்டேல். ஓகேங்களா? ஸோ இது வரைக்கும் பார்த்தோம். ஸோ இவ்வளோதான் இருக்கிற 30 யூனியன் மினிஸ்டர். ஸோ அடுத்து வந்துட்டு யார் அப்படின்னா இண்டிபெண்டன்ட் மினிஸ்டர். ஸோ இதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம பேலன்ஸ் இருக்கிறது பார்க்கலாம். ஸோ இண்டிபெண்டன்ட் மினிஸ்டர் அப்படின்னா யார் யாரு அப்படின்னா 5 இண்டிபெண்டன்ட் மினிஸ்டர் இருக்காங்க. ஸோ அதில் யார் யாருக்கு எந்தெந்த டெசிக்னேஷன் சொல்லி பார்க்கணும். ஓகேங்களா? மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டேட் ஆஃப் மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ப்ரோக்ராம் இம்ப்ளிமெண்டேஷனோட இன்சார்ஜ் யாரு அப்படின்னா ஸோ இவருக்கு
மொத்தம் 3 அலோகேஷன் வந்து போட்டிருக்காங்க. ஸோ ஒண்ணு வந்துட்டு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ப்ரோக்ராம் இம்ப்ளிமெண்டேஷன், இன்னொன்னு வந்துட்டு பிளானிங், மினிஸ்ட்ரி ஆஃப் பிளானிங் அண்ட் மினிஸ்ட்ரி ஆஃப் கல்ச்சுரல் அஃபேர்ஸ். ஸோ இந்த 3க்குமே யார் வந்துட்டு யார் இண்டிபெண்டன்ட் யூனியன் மினிஸ்டர் அப்படின்னா ராவ் இந்தர் சிங் தான் வந்துட்டு இந்த 3க்குமே வந்துட்டு இன்சார்ஜ் இருக்காரு. ஓகேங்களா? ஸோ யார் யாரு? ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ப்ரோக்ராம் இம்ப்ளிமெண்டேஷன், மினிஸ்ட்ரி ஆஃப் பிளானிங், ஸோ மினிஸ்ட்ரி ஆஃப் கல்ச்சுரல். ஸோ இந்த 3க்குமே எந்த மினிஸ்டர் வந்துட்டு இண்டிபெண்டன்ஸ் சார்ஜ் வந்துட்டு அலோகேட் ஆயிருக்காங்க அப்படின்னா ராவ் இந்திரஜித் சிங் தான் வந்துட்டு இந்த 3க்குமே வந்துட்டு அலோகேஷன்ல அலோகேட் ஆயிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு யாரு அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, மினிஸ்ட்ரி ஆஃப் எர்த் அண்ட் சயின்ஸ், பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸ், பிளஸ் வந்துட்டு மினிஸ்ட்ரி ஆஃப் பர்சனல் அண்ட் பப்ளிக் கிரீவன்சஸ். ஸோ இந்த ஆல்ரெடி இதை யாரும் பார்த்தோமே, மினிஸ்ட்ரி ஆஃப் பர்சனல் அண்ட் பப்ளிக் கிரீவன்சஸ் யாரு? நம்ம பிரைம் மினிஸ்டர் இருக்கு. யாரு ஒரு நரேந்திர மோடி அவருக்கு தான் வந்துட்டு இந்த மினிஸ்ட்ரி ஆஃப் பர்சனல் அண்ட் பப்ளிக் கிரீவன்ஸ் வந்துட்டு அவருக்கு அலோகேட் பண்ணியிருந்தாங்க. இப்போ இண்டிபெண்டன்ஸ் ஆனதுல டாக்டர் ஜிதேந்திர சிங்க்கு வந்துட்டு அலோகேஷன் ஆயிருக்கு. ஸோ சேம் டிபார்ட்மெண்ட் ஆஃப் அட்டாமிக் எனர்ஜியும் வந்துட்டு இவருக்கு தான் இருந்துச்சு, பிரைம் மினிஸ்டருக்கு தான் இருந்துச்சு. டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஸ்பேஸே அதுக்கு பிரைம் மினிஸ்டருக்கு தான் இருந்துச்சு. ஸோ இவருக்கு என்னென்ன டெசிக்னேஷன் அப்படின்னா சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, எர்த் அண்ட் சயின்ஸ், பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸ், மினிஸ்டர் ஆஃப் பர்சனல் பப்ளிக் கிரீவன்ஸ் அண்ட் பென்ஷன், டிபார்ட்மெண்ட் ஆஃப் அட்டாமிக் எனர்ஜி, டிபார்ட்மெண்ட் ஆஃப் சயின்ஸ். டோட்டலா 6 வந்துட்டு டெசிக்னேஷன் வந்துட்டு அலோகேட் பண்ணியிருக்காங்க நம்மளோட யூனியன் மினிஸ்டர், இண்டிபெண்டன்ட் மினிஸ்டரான ஜிதேந்திர சிங் அவருக்கு. ஓகேங்களா? ஸோ அடுத்து வந்துட்டு யாரு அப்படின்னா லா அண்ட் ஜஸ்டிஸ். இவரு இண்டிபெண்டன்ட் மினிஸ்டர் தான். லா அண்ட் ஜஸ்டிஸ், மினிஸ்ட்ரி ஆஃப் பார்லிமெண்ட் அஃபேர்ஸ். ஸோ இவர் யாரு அப்படின்னா ஸ்ரீ அர்ஜுன் ராம் மேக்வாலுக்கு வந்துட்டு இது வந்துட்டு அலோகேட் பண்ணியிருக்காங்க. இவருக்கு 2 டெசிக்னேஷன் தான். ஸோ லா அண்ட் ஜஸ்டிஸ், மினிஸ்ட்ரி ஆஃப் பார்லிமெண்ட் அஃபேர்ஸ். ஸோ யாரு அப்படின்னா அர்ஜுன் ராம் மேக்வால். ஓகேங்களா? ஸோ அடுத்து வந்துட்டு யாரு அப்படின்னா மினிஸ்டர் ஆஃப் ஆயுஷ். ஓகேங்களா? மினிஸ்டர் ஆஃப் ஆயுஷ், அது போக வந்துட்டு மினிஸ்டர் ஆஃப் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர். ஸோ இவர் வந்துட்டு யாரு அப்படின்னா ஜேபி கன்பத்ரா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஜாதவ் பரத் ப்ரோ கன்பத்ரோ அப்படின்னு சொல்லிட்டு இவரை வந்துட்டு சொல்லுவாங்க. ஸோ ஜாதவ்னு சொல்லுவாங்க. ஸோ அவரோட யூனியன் டெசிக்னேஷன் பார்த்துக்கோங்க, மினிஸ்ட்ரி ஆஃப் ஆயுஷ் அண்ட் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர். ஓகே, மினிஸ்ட்ரி ஆஃப் இப்போ ஜேபி நாடான்னு சொன்னோமே, ஸோ அந்த ஜேபி நாடாவோட டெசிக்னேஷன் என்னன்னு சொல்லி பார்த்துக்கோங்க. ஸோ ஜேபி நாடா வந்துட்டு ஃபுல் ஃபார்ம், அதாவது நம்ம ஷார்ட்டா வந்துட்டு கூப்பிடுறோம். ஸோ ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னா ஜெகத் பிரகாஷ் நாடா. ஸோ அவருக்கு வந்துட்டு 2 டெசிக்னேஷன் இருக்கு, ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர் அண்ட் கெமிக்கல் அண்ட் ஃபர்டிலைசர்னு சொல்லி 2 இருக்கு. ஓகேங்களா? ஸோ இவர் வந்துட்டு யாரு? ஜாதவுக்கு என்ன மினிஸ்டர்? மினிஸ்டர் ஆஃப் ஆயுஷ் அண்ட் மினிஸ்டர் ஆஃப் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர். ஓகேங்களா? ஸோ அடுத்து வந்துட்டு யூனியன் மினிஸ்டர் யாருன்னு பார்த்துக்கோங்க. யூனியன் மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் இண்டிபெண்டன்ஸ் சார்ஜாக இருக்கிறவங்க ஸ்கில் அண்ட் டெவலப்மெண்ட் என்டர்பிரினர்ஷிப் அண்ட் மினிஸ்டர் ஆஃப் எஜுகேஷன். ஓகேங்களா? யூனியன் மினிஸ்டர் ஆஃப் எஜுகேஷன் யாரு? தர்மேந்திர பிரதான். ஸோ இண்டிபெண்டன்ட் மினிஸ்டர் யாரு இருக்காங்க அப்படின்னா ஜெயந்தி சௌத்ரி தான் வந்துட்டு இருக்காங்க. ஓகேங்களா? ஸ்கில் அண்ட் டெவலப்மெண்ட்க்கும் மினிஸ்டர் ஆஃப் எஜுகேஷனுக்கு யாரு அப்படின்னா ஜெயந்தி சௌத்ரி. ஓகேங்களா? ஸோ அவ்வளவுதான். டோட்டலா வந்துட்டு 5 டெசிக்னேஷன் வந்துட்டு பார்த்துருக்கோம் இண்டிபெண்டன்ஸ் சார்ஜில். ஃபர்ஸ்ட் யாரு அப்படின்னா இந்திரஜித் சிங். ஸோ இவருக்கு வந்துட்டு என்னென்ன அலோகேஷன் ஆயிருக்கு அப்படின்னா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ப்ரோக்ராம் இம்ப்ளிமெண்டேஷன், பிளானிங், மினிஸ்ட்ரி ஆஃப் கல்ச்சர் அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு வந்துட்டு இம்ப்ளிமெண்டேஷன் இருக்கு. 2வது வந்துட்டு சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, எர்த் அண்ட் சயின்ஸ், பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி ஆஃபீஸ், பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸ், மினிஸ்ட்ரி ஆஃப் பர்சனல் பப்ளிக் கிரீவன்ஸ் அண்ட் பென்ஷன், டிபார்ட்மெண்ட் ஆஃப் அட்டாமிக் எனர்ஜி, டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஸ்பேஸ். ஸோ இவ்வளோ வந்துட்டு டிபார்ட்மெண்ட் வந்து யாருக்கு? ஜிதேந்திர சிங் அவருக்கு வந்துட்டு அலோகேஷன் வந்துட்டு ஆகியிருக்கு. ஸோ அடுத்து வந்துட்டு லா அண்ட் ஜஸ்டிஸ், மினிஸ்ட்ரி ஆஃப் பார்லிமெண்ட் அஃபேர்ஸ். ஸோ இது வந்துட்டு யாருக்கு? அர்ஜுன் ராம் மேக்வாலுக்கு வந்து 2 டெசிக்னேஷன் வந்துட்டு அலோகேட் பண்ணியிருக்காங்க. அடுத்து வந்துட்டு மினிஸ்ட்ரி ஆஃப் ஆயுஷ், மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர். இது வந்துட்டு யாருக்கு? ஸ்ரீ ஜாதவ் பிரகோத்ரா கன்பத்ரா. ஸோ ஜாதவ்னு சொல்லி ஷார்ட்டா வந்துட்டு நம்ம நேம் வந்துட்டு ஞாபகம் இருக்கிற மாதிரி வச்சிருந்தோம். ஸோ ஆயுஷ் பிளஸ் வந்து ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர். யாரு? ஸ்கில் அண்ட் டெவலப்மெண்ட் என்டர்பிரினர்ஷிப். ஸோ அண்ட் அது போக வந்துட்டு எஜுகேஷன். அதோட வந்துட்டு இண்டிபெண்டன்ஸ் சார்ஜில் இருக்கிறவங்க யாரு அப்படின்னா ஜெயந்தி சௌத்ரி தான் வந்துட்டு இண்டிபெண்டன்ஸ் சார்ஜில் இருக்காங்க. ஓகேங்களா? டோட்டலா வந்துட்டு 30 யூனியன் மினிஸ்டர்ஸ் வந்துட்டு பார்த்துருக்கோம். அது போக வந்துட்டு
5 வந்துட்டு இண்டிபெண்டன்ட் மினிஸ்டர்ஸ் வந்துட்டு பார்த்துருக்கோம். ஸோ அது போக ஸ்டேட் மினிஸ்டர்ஸ் இருக்கு. ஸோ இந்த ஸ்டேட் மினிஸ்டர்ஸ் வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் அப்படின்னா அவ்வளோ வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட்லாம் இல்லை. ஸோ ஒன்ஸ் வந்துட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ரொம்ப வந்துட்டு இம்பார்ட்டண்ட்டாக நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு சொல்லிட்டு இல்லை, ஒவ்வொரு நியூஸ்லேயும் வரும்போது இந்த ஸ்டேட் மினிஸ்டர்ஸோட நேம் வந்துட்டு கொடுத்துருப்பாங்க. ஸோ அவங்கள வந்துட்டு அந்த நியூஸில் வந்துட்டு பார்த்துக்கலாம். ஸோ இந்த 30+ வந்துட்டு 5 இண்டிபெண்டன்ட் மினிஸ்டர்ஸ் தான் வந்து ரொம்ப மெயின் ரோல் வந்துட்டு நம்மளுக்கு வந்து ப்ளே பண்ணுவாங்க. ஸோ இவங்க யார் அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா இந்த நியூஸ் இதோட தான் ரிலேட்டடு, இந்த நியூஸ் இதோட தான் ரிலேட்டடு. ஓகே, இண்டிபெண்டன்ஸ் சார்ஜில் இருக்குது அப்படின்னா இதோட யூனியன் மினிஸ்டர் யார் அப்படின்னு சொல்லிட்டு மேலே இருக்கிற யூனியன் மினிஸ்டர் தான் கீழே 5 பேத்துக்கு வந்துட்டு இண்டிபெண்டன்ட் சார்ஜஸாக வந்துட்டு அலோகேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறது. ஸோ நம்ம யார் இண்டிபெண்டன்ட் சார்ஜா இல்லை யூனியன் மினிஸ்டர், டைரக்ட் யூனியன் மினிஸ்டர் அப்படிங்கிறத வந்து ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். ஸோ ஐடென்டிஃபை பண்ணிட்டு இந்த நியூஸ் வருது அப்படின்னா குயிக்காக வந்துட்டு இந்த நியூஸ் எஜுகேஷன் அப்படின்னா தர்மேந்திர பிரதான். ஓகே, ஸோ அடுத்து வந்துட்டு ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர், அது போக வந்துட்டு கெமிக்கல் அண்ட் ஃபர்டிலைசர் வருது அப்படின்னா அதோட யூனியன் மினிஸ்டர் யார், ஜேபி நாடா அப்படிங்கிறத வந்துட்டு நம்ம அலோகேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ லேபர் வருது அப்படின்னா யூத் அஃபேர்ஸும் அவருக்கு கீழே தான் இருக்குது, மன்சுக் மண்டவியா. ஓகே, கிஷான் ரெட்டி அப்படின்னா இன்னொன்று இருப்பார், அவர் யார், கிரண் ரிஜிஜு. ஸோ கிரண் ரிஜிஜு எதுக்கு, பார்லிமெண்ட் அஃபேர்ஸு அண்ட் மைனாரிட்டி அஃபேர்ஸு. கிஷான் ரெட்டி வந்துட்டு கோல் அண்டு மைன்ஸு. சீரக் பஸ்வான் வந்துட்டு ஃபுட் ப்ராசஸிங்கில் இருப்பார் அப்படின்னா வந்துட்டு ஃபுட் அண்ட் பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷனுக்கு யார் அப்படிங்கிறது மேலே பார்த்தோம். பிரகலாத் ஜோஷி. ஸோ கிரிராஜ் சிங் வந்துட்டு டெக்ஸ்டைல்ஸுக்கு. அடுத்து வந்துட்டு ஜோதியாத்தியா சிந்தியா வந்துட்டு யாருக்கு பார்த்தா கம்யூனிகேஷனு டெவலப்மெண்ட் அண்ட் நார்த் ஈஸ்டர்ன் டிசைனுக்கு. ஸோ அது போக அதாவது ரொம்ப அதிகமாக டெசிக்னேஷன் வச்சுருக்கிறவர் யார், அஸ்வினி வைஷ்ணவ். அவருக்கு என்னென்ன இருக்குது, ரயில்வேஸு, இன்ஃபர்மேஷன் அண்ட் ப்ராட்காஸ்டிங்கு, எலக்ட்ரானிக் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. ஸோ இந்த மாதிரி தான் வந்துட்டு நம்ம ஒன்ஸ் வந்துட்டு படித்தோம் அப்படின்னா நம்ம ரீட் பண்ணி அதை வந்துட்டு எகைன் வந்துட்டு ரிப்பீட்டடாக வந்துட்டு நம்ம படிச்சுக்கிட்டே இருக்கணும். ஸோ இந்த நேம்ஸ்லாம் வந்துட்டு கொஞ்சம் வந்துட்டு நம்மளுக்கு கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கணும் அப்படின்னா நம்ம ரிப்பீட்டடாக வந்துட்டு படிச்சுக்கிட்டே இருக்கும்போது நம்மளுக்கு அது வந்துட்டு ரெகுலரைஸ் ஆகிடும். இந்த நியூஸ் அப்படின்னா இதோட யூனியன் மினிஸ்டர் இண்டிபெண்டன்ட் சார்ஜில் இருக்கிற மினிஸ்டர் தான் வருவாங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு அப்டேட் ஆயிரும். ஒன்ஸ் வந்துட்டு நம்ம ரீட் அவுட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம ஈஸியாக வந்துட்டு அந்த நியூஸை ஃபைண்ட் பண்ணிடலாம். ஈஸியாக எலிமினேஷன் மெத்தட் வந்துட்டு நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிச்சுக்கலாம். ஓகேங்களா. ஸோ அவ்வளோதான். டோட்டலாக 30 யூனியன் மினிஸ்டர், அது போக 5 இண்டிபெண்டன்ட் மினிஸ்டர்ஸ் வந்துட்டு இந்த பார்ட் 2ல் வந்துட்டு நம்ம பார்த்து முடிச்சிருக்கோம். ஸோ இதுதான் வந்துட்டு ஒரு கரண்ட் அஃபேர்ஸோட பேசிஸு. ஸோ கொஞ்சமாக நம்ம வந்துட்டு பேசிஸை வந்துட்டு கவர் பண்ணுவோம். அது போக அப்டேட்டடாக இருக்க நியூஸஸ் எல்லாம் சைட் பை சைடு வந்துட்டு நம்ம டெய்லி வந்துட்டு பார்க்க ஆரம்பிச்சிருவோம். ஸோ அப்டேட்டட் நியூஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சைனா ஏஎஸ் அகாடமியோட யூடியூப் சேனலில் ஃபாலோ பண்ணிக்கோங்க, ப்ளஸ் சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. ஸோ இல்லை நாங்கள் என்கொயரி பண்ணோம், நாங்கள் டேரெக்டாக மீட் பண்ணோம், இல்லை காண்டாக்டில் வந்துட்டு மீட் பண்ணோம் அப்படின்னா காண்டாக்ட் நம்பர் என்ன அப்படின்னா 9600527687. ஒன்ஸ் அகைன் 9600527687. ஸோ இதுதான் சைனா ஏஎஸ் அகாடமியோட காண்டாக்ட் நம்பர். ஸோ அது போக வந்துட்டு நாங்கள் டேரெக்டாக வந்துட்டு என்கொயரி பண்ணுறோம் அப்படின்னா நம்ம சைனா ஏஎஸ் அகாடமி ஹோப் காலேஜ் கோயம்புத்தூரில் வந்துட்டு லொக்கேட் ஆகிருக்கு. ஸோ அப்கமிங்கில் நியூ பேச்சஸ் எல்லாம் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். எந்தெந்த கோர்ஸுக்கு அப்படின்னா யூபிஎஸ்சி, பேங்கிங், டிஎன்பிசி, எஸ்எஸ்சி, ரயில்வேஸ், போலீஸ். ஸோ இதுக்கு எல்லாத்துக்குமே நம்ம அப்கமிங்கில் நியூ பேச்சஸ்லாம் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ நியூ பேச்சஸ்லாம் வந்துட்டு ஸ்டார்டிங்லேருந்தே நம்ம வந்துட்டு லேர்ன் பண்ணோம். ஒன்ஸ் வந்துட்டு இன்பிட்வீனில் ஒரு இதில் வந்தோம் அப்படின்னா அது வந்துட்டு நம்மளுக்கு கொஞ்சம் வந்துட்டு ஹெக்டிக்காக இருக்கும், அண்டர்ஸ்டாண்ட் ஆகாது. ஸோ பாதி வந்துட்டு கவர் பண்ணி பாதி கவர் பண்ணாமல் இருக்கும். ஸோ ஒரு கோர்ஸ் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த கோர்ஸ் வந்துட்டு ஸ்டார்டிங்லேருந்தே வந்துட்டு நம்ம ஒரு ஸ்டார்ட் அப் பாயிண்ட்லேருந்தே வந்துட்டு நம்மளோட விடாமுயற்சியை வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணுறது தான் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துட்டு நம்மளை எண்ட் பாயிண்ட்டுக்கு கொண்டு போய் நிறுத்தும். ஓகேங்களா. இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நம்மளுக்கு வந்துட்டு ஃபிக்ஸ்டு ஒரு ஒர்க்குங்கிறது வந்துட்டு ஒரு ஸ்டாண்டர்டாக இருக்கணும் அப்படிங்கிறதா எல்லாத்தோட மைண்ட் செட்டும் இருக்குது. ஸோ அதுக்கு வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, ஸ்டேட் கவர்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, எல்லா கவர்மெண்ட் ஃபீல்டில் இருக்கிற ஒர்க்கும் வந்துட்டு நம்ம சைனா ஏஎஸ் அகாடமியில் ரொம்ப ஸ்பெசிஃபிக் பர்சன் டு பர்சன் வந்துட்டு மென்டர்ஷிப் வந்துட்டு போட்டு நம்ம வந்துட்டு அவங்கள வந்துட்டு கைட் பண்ணி ஒவ்வொரு பர்சனையும் வந்துட்டு அவங்களோட லைஃப் கெரியரை வந்துட்டு அச்சீவ் பண்ணுறதுக்கு எவ்வளோ வந்துட்டு ஹெல்ப் பண்ண முடியுமோ அவ்வளோ வந்துட்டு ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ டைரெக்டாக வந்து மீட் பண்ணுறதுனால மீட் பண்ணுங்கள், இல்லை என்கொயரி கால் பண்ணி என்கொயரி பண்ணுறதுனால பண்ணுங்கள். ஓகேங்களா. ஸோ தேங்க்யூ ஆல். டுடே அப்டேட்டடான எல்லா அப்டேட்டட் நியூஸும் வந்துட்டு அதாவது பார்ட் 2 வந்துட்டு நம்ம பார்த்து கவர் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ அப்கமிங்கில் எல்லா நியூஸும் பார்க்க ஆரம்பிக்கலாம். தேங்க்யூ ஆல்.